Good morning, students. In this class, we are going to study about the remaining various methods of calculation of goodwill. In the previous class, we discussed about the method of average profit method of calculation of goodwill. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த பாடத்தில் நற்பெயர் மதிப்பிடுதல் குட்வில் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை இந்த முந்தைய வகுப்பில் ஒரு 5 இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம அதில் உள்ள எல்லா கான்செப்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோம். இன்றைக்கு த நெக்ஸ்ட் மெத்தட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இன் தமிழ் கூட்டு சராசரி லாப முறை அப்படின்னு சொல்லுவோம். முந்தைய பாடத்தில் படித்தது சராசரி லாப முறை, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இப்போது நம்ம பார்க்க போகிறது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், the goodwill is calculated by multiplying the weighted average profit by a certain number of years of purchase. இங்கே கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் இங்கே இந்த கூட்டு சராசரி லாப முறை என்ற தலைப்பில் படிக்கிறோம். இங்கே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெயிட் கொடுக்கும். அதாவது வெறுமனே ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்காமல் அந்த ஆண்டுகளுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு கணக்கீடு, நிறைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒதுக்கப்பட்ட நிறைகள், த allotted weights ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒதுக்கப்பட்ட நிறைகளை அந்தந்த ஆண்டின் லாபத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கி கொள்கிறோம். அந்த பெருக்கி அதில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையை டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த முறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா முதலாவது, குட்வில் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இங்கே பார்க்குறோம் வெயிட்டட் ஆவரேஜ். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இயருக்கு ஒருவேளை ப்ராஃபிட் 15,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். த ப்ராஃபிட் ஃபார் த இயர் இஸ் 15,000. இந்த வெயிட் நிறைகள் கொடுக்கக்கூடியது 3 அப்படின்னு கொடுக்காங்க அப்படின்னா இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வருஷத்துக்குரிய வெயிட்டட் ப்ராஃபிட் 45,000. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆக்சுவல் ப்ராஃபிட் கிவன் இஸ் 15,000, but the weight for the particular years given is 3, so that the actual profit should be multiplied with the weightage given. அது சம்மிலே கொடுத்துருப்பாங்க, வெயிட்டேஜ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் வெயிட்டை என்னங்கிறத போட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணிடுறோம். அதான் the sum of weighted profits அப்படின்னு சொல்கிறோம். அந்த சம் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணுறதில்ல, த சம் ஆஃப் வெயிட்டட், இந்த சம் அதாவது நிறைகளின் கூட்டுத்தொகை, அவன் எத்தனை வருஷம் வெயிட் கொடுத்துருக்கானோ அதை கூட்டிடுறோம். அதை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைகளின் கூட்டுத்தொகை, வெறுமனே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லை, இங்கே அவன் கொடுத்திருக்கின்ற அளவீடுகள் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்கிறோம். அதை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது அந்த கேல்குலேஷனில் கீழே நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 6 உன்னுடைய புக்கில் இருந்து நம்ம எடுத்துக்கிடுறோம். இல்லஸ்ட்ரேஷன் 6 பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்மிட்டிங் எ நியூ பார்ட்னர், எ firm has decided to value its goodwill at 3 years purchase of the average profit of the last 4 years using weighted average method. So normal average மெத்தடுக்கும் weighted average மெத்தடுக்கும் இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ weighted அப்படிங்கிற வேர்ட் கொடுத்தாச்சுன்னா நம்ம இந்த மெத்தடில் பண்ணிடுறோம். ஸோ ப்ராஃபிட் ஆஃப் த 4 years ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். 4 ஆண்டுகளுக்கான லாபம் கொடுத்துருக்கு. அதோடு அந்த 4 ஆண்டுகளுக்கான வெயிட்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கான லாபம், அதோடு 4 ஆண்டுகளுக்கான நிறைகள், அதுதான் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறைகளின் அடிப்படையில் தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
அப்போ அந்த நிறைகளை அவனே கொடுத்துருப்பான், எல்லா சம்லேயும் அந்த நிறைகள் கொடுத்துருப்பான். இப்போ பாருங்கள், இந்த 4 இயர்ஸ் இந்த டேபிளர் காலத்தை பாருங்கள். பர்டிகுலர்ஸ், தென் இயர் 2015, 2016, 17, 18. கேட்டகரி 1 ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். 2015க்கு ப்ராஃபிட் 20,000. நெக்ஸ்ட் லைனை பாரு, வெயிட் பாரு, வெயிட்னு கொடுத்துருக்கான். 2015க்கு வெயிட் வந்து 1, 2016க்கு ப்ராஃபிட் 22,000, வெயிட் வந்து 2, 2017க்கு ப்ராஃபிட் 24,000, வெயிட் வந்து 3. இப்போது நம்ம வந்து இந்த வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எவ்ரி இயர் த ஆக்சுவல் ப்ராஃபிட், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஃபார் த இயர் 2015, த ஆக்சுவல் ப்ராஃபிட் இஸ் 20,000 இன்று த வெயிட் கிவன் இஸ் 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக அது அப்படியே 20,000. இப்போது இந்த 2016 பாரு, இங்கே 22,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 2. ஸோ அப்போ 22,000 இன்டு 2, ஸோ 44,000. 44,000 வந்து அவங்களுக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2016. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போது கீழே நம்முடைய சொல்யூஷனில் கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் முதலாவது நம்ம டேபுலர் காலம் போட்டுக்கிறோம். பாரு, 4 காலம், 4 columns you have to draw. First one will be for the year. Second, the actual profits given in the sum. Third, for the weights given for the respective years. And for the fourth column will be for weighted profits. So first year 2015, 2015ல ப்ராஃபிட் வந்து 20,000, வெயிட் 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கிவன் இன் த சம். ஸோ 1 இன்டு 20, 20,000. செகண்ட் இயரில் நம்ம பார்க்குறோம், இங்கே 2016, இந்த 2016ல் ப்ராஃபிட் 22,000, வெயிட் 2 கொடுத்துருக்கான் சம்மில், அதால் மல்டிப்ளை பண்ணிக்க, 44,000. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து ஒவ்வொரு இயருக்கும் அவன் கொடுத்துருக்கிற அந்த வெயிட்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். வெயிட்ஸ் வந்து எப்படி கிடச்சிதுன்னு அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம், அது வந்து சம்லேயே கொடுத்துருப்பாங்க, அது வந்து அவனே டிசைட் பண்ணி கொடுக்குறது. இப்போ 2017ல் பாரு, வெயிட் 3 கொடுத்துருக்கான். 2018ல் பாரு, வெயிட் 4 கொடுத்துருக்கலாம். எனி நம்பர் ஹி மே கிவ், அவங்க எது வேணும் கொடுக்கலாம், நம்ம அந்த கொடுத்துருக்கிறத வச்சு மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ 2017ல் 24,000 இன்டு 3, 72,000. அடுத்தது 2018ல் 28,000 இன்டு 4, 1,12,000. அப்போ 2,48,000. சரிதானா? இந்த 2,48,000ங்கிறது தான் டோட்டல் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வரோம். ஃபார்முலா பாரு, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு total of weighted profits divided by total of weights. அப்போ இந்த total of weighted profits எவ்வளோ வருது? நீங்கள் பார்க்குறீங்க, 2,48,000. இதுதான் total of weighted profits, 2,48,000 divided by the total of weights. அது 10. ஃபஸ்ட் இயருக்கு 1, செகண்ட் இயருக்கு 2, தேர்ட் இயருக்கு 3, ஃபோர்த் இயருக்கு 4. ஸோ 4 + 3 + 2 + 1, இது வந்து 10 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து 24,800. இதை நம்ம வந்து கொடுத்துட்றோம். இதில் ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிற வேர்டுக்கு வெயிட் வந்து இண்டிவிஜுவல் இயருக்கு அவனே கொடுத்துருவான். அந்த இண்டிவிஜுவல் இயர் வெயிட்டால் இண்டிவிஜுவல் இயருடைய ப்ராஃபிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேபுலர் காலத்தில் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது.
அப்புறம் அப்படி வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ்லேருந்து டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதிலிருந்து த நம்பர் ஆஃப் டோட்டல் வெயிட்ஸ் அதால் டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சுன்னா உனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருது. இங்கே பாருங்கள், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு total weighted profits, total of weighted profits divided by total of weights. So 2,48,000 divided by 10, அப்போ 24,800. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிட்டு. இப்போ இங்கே வா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், தட் இஸ் 24,800 இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இது 3ன்னு சொல்லி அங்கே புக்கில் சம்மிலே கொடுத்துருக்கான். ஸோ அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா the goodwill will be 74,400. 74,400. இப்போ உங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு சிரமமும் கிடையாது. நார்மல் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேருந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதில் உள்ள கொடுத்துருக்கிற வெயிட்ஸ், அதனுடைய நிறைகள், அந்த நிறைக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த எண்ணோட அந்த லாபத்தை பெருக்கிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய விஷயம். அடுத்த மெத்தடை பார்ப்போம். திஸ் மெத்தட் இஸ் கால்டு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஆவரேஜ் அப்படின்னாலே 4, 3, 7 அத்தனையும் கூட்டி அத்தனையால் வகுத்துடணும். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனையோ வந்து என்ன செய்யணும், சம்மப் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணிட்டோன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். இதை தாண்டி இங்கே வந்து நம்ம 2 புது ப்ராஃபிட் படிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்ன தெரியும். ஸோ we have to sum up the profits of the various years given and to divide the total profits by the number of years. அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அது நமக்கு வந்து தெரியும். ஏற்கனவே நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்குறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில். இப்போ நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு normal profit is equal to capital employed into normal rate of return. Normal profit is equal to capital employed into normal rate of return. Capital employed எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரெக்டாக கிவன் கொடுத்துருக்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் எவ்வளவு மூலதனம் போட்டு வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துடலாம். Sometime you have to find out the capital employed by this formula. Fixed asset plus current asset. Fixed asset plus current asset minus current liability. Fixed asset நிலை சொத்துக்கள் ப்ளஸ் கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள். இந்த ரெண்டையும் கூட்டிட்டேன்னா மொத்த சொத்து கிடச்சிரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஃபிக்ஸட் அசட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும். கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சமான அமௌண்ட்டு தான் கேபிட்டல், நம்ம போட்டிருக்கிற மூலதனம் முதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுறோம், அல்லது அவன் கொடுத்துருக்குறான். இதை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பேசிக்காக நம்ம ஒரு திங்க் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் போட்டு ஒரு தொழில் பண்ணுறோம், மூலதனம் போட்டு. அப்போ we may expect that a minimum of 10% or 15% as normal rate of return. நாம் போட்டுக்கிற இந்த மூலதனத்துக்கு ஒரு 10% அல்லது 15% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும், நமக்கு வந்து அதில் லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போமே, அதுதான் நார்மல் ப்ராஃபிட். அது தமிழில் சாதாரண லாபம் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அதை தான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது 10% இருக்கலாம் அல்லது 15% இருக்கலாம். இப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டில் அந்த 15% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் நார்மல் ப்ராஃபிட். இப்போது நீ வந்து மேலே சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துடுறோம். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு
ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டோன்னா சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிடும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆல்ரெடி தெரியும். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அது கேபிட்டல் இன்று நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவோம். என்ஆர்ஆர் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி சரிதானா? ரைட். இப்போது இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுல இந்த ரேட்டு எப்படி நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து மாறும். அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, முதல் வருஷம் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ரெண்டாவது வருஷம் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் அதுக்கு வந்து மாறும். இப்போ நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 7க்கு வா. Illustration 7. From the following information, calculate the value of goodwill based on 3 years purchase of super profit. இங்கே 3 years purchase of super profit. சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு அதை 3ஆல் பெருக்கிக்கணும். அதான் 3 years purchase. 3 ஆண்டுகளின் கொள்முதல் எண்ணிக்கை. 3 ஆண்டு கொள்முதல்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் அவன் ஆவரேஜ் ப்ராஃபிட் அவனே டோட்டலாக கொடுத்துட்டான். நார்மலாக நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? 4 years கொடுத்துருந்தா 4 years ப்ராஃபிட்ஸை ஆட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி அதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிடுவோம். பட் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 42,000. ரைட், இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் வேணும். இந்த நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு? 2 lakhs. அப்போ 2 lakhs இங்கே கொண்டு வந்துடும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ எதிர்பார்க்குறோம்? 15%. அப்போது 2 lakh இன்டு 15,500. சரிண்ணா? 2 lakh கேபிட்டல் எம்ப்ளாய்டு, 15% நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போது 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 2000 இன்டு 15 30,000 அப்படிங்கிறது தான் நார்மல் ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு வர்ற சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம சம்மிலே கொடுத்துட்டான், மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம் 2 lakhs இன்டு 15,000 30,000 சொல்லி. ஸோ 42,000லேருந்து இந்த 30,000 லெஸ் பண்ணிட்டோன்னா கிடைக்கக்கூடிய 12,000 தான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துருங்க. குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்கான்? சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12,000 அப்படின்னு சொல்லி அதை 3 years பர்ச்சேஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3, அதால் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 36,000. சரியா? ஸோ இதுதான் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். உயர் லாப முறை அப்படின்னு சொல்லி தமிழில் இதுக்கு பேர். இன்னொரு எக்ஸசைஸ் கூட கொடுத்துருக்கான். இல்லஸ்ட்ரேஷன். Calculate the value of goodwill at 5 years purchase of super profit from the following information. இங்கே நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் 5 yearsக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கா, நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் நமக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, ஏற்கனவே நம்ம பண்ணது தான். நெட் ப்ராஃபிட் ஃபார் 5 years கொடுத்துருக்கான் பார். 30,000 32,000 35,000 37,000 40,000. ஸோ இந்த 5 நம்ம டோட்டல் பண்ணிடுறோம். இங்கே எழுதியிருக்கு பாரு, டோட்டல் பண்ணிவிட்டு 5 வருஷம். ஸோ 5ஆல் வகுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் ப்ராஃபிட் வேணும். அப்போ 5 yearsக்குள்ளே இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராஃபிட் 1,74,000 டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம். அப்போ 34,800 கிடச்சிருது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சாச்சு. இப்போ ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்.
நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்கான், நார்மல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 1,20,000 இன்று நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20. இப்போ நீங்கள் வந்து அடி கொடுத்துடலாம், அங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடி கொடுத்துட்டு இந்த 2ஆல் 12,000 மல்டிப்ளை பண்ணினா 24,000. இதுதான் நமக்கு வந்து நார்மல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட், நாம் எதிர்பார்க்கக்கூடியது. இப்போ இங்கே இன்னொரு கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்குறான், ஃபேர் ரெமுனரேஷன். ஒரு பார்ட்னருக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறோம், அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து அந்த சம்பளத்தை நம்ம கழிச்சிட போகிறோம். இது இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஒரு கூடுதலான தகவல். ஒரு ஃபேர் ரெமுனரேஷன் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்னர் கொடுக்குறான். இப்போ கீழவா ஆவரேஜ் ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிச்சோம். ஸோ 5 இயர்ஸை டோட்டல் பண்ணிட்டோம், 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம், 34,800 வந்துச்சு. அப்புறம் பாரு, இந்த 34,800லேருந்து ஒரு பார்ட்னருக்கான இந்த ரெமுனரேஷன் அதை லெஸ் பண்ணிக்கிறோம், பண்ணால் நமக்கு 32,000. சரிதானா? இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்தது நார்மல் ப்ராஃபிட். இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்பளம் கொடுத்துருக்கான் 1,20,000 இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் முதல்ல மேலே பார்த்தோம், அது 20%. அப்போ 20/100 போட்டு இந்த 1,20,000 கேபிட்டல் எம்ப்ளாய்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 24,000 கிடைக்குது. ஸோ 24,000 வந்து நார்மல் ப்ராஃபிட். ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஃபார்முலா. சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் 32,000 கண்டுபிடிச்சிருக்கோம், நார்மல் ப்ராஃபிட் 24,000 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். லெஸ் பண்ணி என்ன கிடைக்கக்கூடிய 8,000 தான் உனக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட். இப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சம்மில் 5ன்னு கொடுத்துருக்கான், அதனால் 8,000 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 40,000. இதை வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நாம் தெரிஞ்சு கொண்ட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே ஒரு ரெமுனரேஷன் கொடுத்துருக்கான், ஃபேர் ரெமுனரேஷன் டு a particular partner. So that should be deducted from the average profit. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் will be 32,000. இது உனக்கு வந்து மிக முக்கியமாக ஞாபகம் வைக்கணும். இது எங்கே எழுதுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பான். இதை நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேயே பார்த்துருக்குறோம். ரெமுனரேஷன் ஆஃப் அ பார்ட்னர் should be deducted from the average profit of the year or average profit total ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து அந்த சம்பளம் ரெமுனரேஷனை நம்ம வந்து கழிச்சிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆனால் இதுதான் வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிறதுல இல்லஸ்ட்ரேஷன் 1 and 2 2 இருக்குது. இதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கலாம். த நெக்ஸ்ட் மெத்தட், இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் வந்து இதை ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படியே கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸ் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பிக்கப் பண்ணிக்கலாம். தென் ஆனுட்டி அப்படின்னு சொன்னேன், அந்த ஆண்டு தொகை. இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடுறோம். சூப்பர் ப்ராஃபிட்டை ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி அது ஒரு டேபிள் அவனே கொடுத்துருவான். அந்த வேல்யூ, அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் த ஆனுட்டி, ஆண்டு தொகை எவ்வளவு, ₹1 என்ன வேல்யூ இப்போ இருக்குது அப்படிங்கிறது அவனே கொடுத்துருப்பான். அதால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 9க்கு வாங்க. annuity method, calculation of goodwill under annuity method. From the following information, compute the value of goodwill as per annuity method. Here also capital employed 50,000, normal rate of return 10%. Profit of the year 2016, 17, 18 were 13,000, 15,000, 17,000. இது மூணையும் கூட்டி நம்ம வந்து 3 நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். தென் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி
rupees 1 for 3 years at 10% is 2.4868. இது அவங்களே கொடுத்துருவாங்க. இதை மாதிரி எல்லா சம்லையும் கொடுத்துருப்பாங்க. 2.4868. இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மெத்தடில் வர்றோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்பர் 1, ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். 13,000, 15,000, 17,000. இங்கே போடுறோம் 13,000, 15,000, 17,000 ஃபார் 3 இயர்ஸ். கீழே 3 போட்டுக்க. இப்போ 3 ஆட் பண்ணி 3 வகுக்கிறோம் 15,000. ரைட், ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓகே. அடுத்தது பாரு, நார்மல் ப்ராஃபிட் அவனே கொடுத்துருக்கான். கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துட்டான் 50,000, 50,000. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கிடச்சுன்னா 5,000 கிடச்சிருது. ரைட், இதுவும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த மெத்தடு தான். தென் கம் டு த சூப்பர் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 15,000. நார்மல் ப்ராஃபிட் இப்போ 10% கண்டுபிடிச்சோம் 5,000. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் வில் பி 10,000. இப்போதான் இங்கே நம்ம ஒரு நியூ கான்செப்ட் பார்க்குறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு வேல்யூ ஆஃப் ஆனுட்டி. இந்த வேல்யூ ஆஃப் ஆனுட்டிங்கிறது எங்கே கொடுத்துருக்குது பாரு, சம்மிலே பாரு. த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி ஃபார் ₹1 ஃபார் 3 years அட் 10% இஸ் 2.46868. இதான் ஆனுட்டி அவன் கொடுத்துருக்கான். எல்லா சம்லையும் இப்படி கொடுத்துருப்பான். ஸோ இப்போ கீழவா குட்வில் சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10,000 இன்டு வேல்யூ ஆஃப் ஆனுட்டி இன் 2.4868. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா 24,868. இதுதான் குட்வில். இது ஆனுட்டி மெத்தட், ஆண்டு தொகை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ், ₹1 இணையான வெயிட்டேஜ் தொகை எவ்வளோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த தொகையை நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க சம்மிலே. அதால் நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்தது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இது மூலதனமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம், கேபிட்டலைசேஷன். இந்த சூப்பர் ப்ராஃபிட், இந்த உயர் லாபத்தை மூலதனமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணிடுறோம்? அவன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏற்கனவே கொடுத்துருப்பான். நம்ம எப்போதும் போல் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கீழே எழுதிக்கிறோம். அவ்வளோதான். 10%னா 10 இன்டு 100. அப்போது ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. அதுதான் கேபிட்டலைசேஷன். அது மூலதனமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். The valuation of goodwill is calculated by capitalizing the super profit into normal rate of return. அவ்வளோதான். இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் அவனே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இல்லஸ்ட்ரேஷன் 10 பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். இதை பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு 4 lakhs, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, ப்ராஃபிட் 3 years கொடுத்துருக்கான். இப்போ நம்ம முதலாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 yearsையும் டோட்டல் பண்ணிடுறோம், 3ஆல் வகுத்துறோம். அதுதான் 62,000 கிடச்சிருது. சரிதானா? 62,000 கிடைக்குது. நம்பர் 2 நார்மல் ப்ராஃபிட். அங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துறான் 4 லட்ச ரூபா மூலதனம், 10%, ஸோ 40,000 கிடச்சிருது. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் 62,000 கண்டுபிடிச்சோம், அது மாதிரி போட்டுக்க, மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 40,000, இதை கழிச்சிட்டோன்னா 22,000 சூப்பர் ப்ராஃபிட். இப்போது இந்த கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு இந்த குட்வில்க்கு ஃபார்முலா கொடுக்குறாங்க. குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட், அதான் 22,000 கண்டுபிடிச்சோம், அதை போட்டுக்க, இன்று நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான் 10%, அதை கீழே 10 போட்டுக்க, இன்டு 100 போட்டுக்க. ஸோ 2,20,000. குட்வில்லை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுடைய ரிவர்ஸ் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணால் அதை கேபிட்டல் ஆக்கிடுறோம்.
அப்போ கேபிட்டல் எவ்வளோ வருதோ அதுதான் அந்த கேபிட்டலைசேஷன் மெத்தட் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கேபிட்டலைசேஷன் அண்டர் சூப்பர் ப்ராஃபிட். அடுத்தது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். இங்கே வந்து டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே அதே மாதிரி தான் நம்ம வந்து முதலாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அங்கே வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் வந்து கிடைக்குது. இங்கே பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 11 பாரு. இங்கே வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் 60,000, நார்மல் ரேட் கொடுத்துருக்குறான் 10,000, கேபிட்டல் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு 4,50,000. இப்போ டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கிவன் 60, ப்ராஃபிட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இங்கே 10 கண்டென்ட் போட்டுக்கு, அப்போ 6 lakhs. பட் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நமக்கு எவ்வளோ தான் 4,50,000. பட் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிற கேபிட்டல் வேல்யூ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் எவ்வளவு 6 lakhs. 6 lakhs தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 6 lakhs கேபிட்டல் வேல்யூலேருந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டை கழிச்சிடணும். அதாவது வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே வேல்யூ வந்து 6 lakhs மைனஸ் 4,50,000 ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போது 1,50,000 நமக்கு வந்து குட்வில். சரிதானா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் படிச்சிருக்கோம். ஏடா நிறைய மெத்தட்ஸ் வரிசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த எல்லா மெத்தட்லையும் நமக்கு மிக முக்கியமாக கேட்கக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது நம்பர் 1 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அடுத்து நம்பர் 2 வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இது ரெண்டும் ஒரு கேட்டகரி. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், தென் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சரிதானா? இந்த சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெத்தடை நம்ம பார்க்குறோம். இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் அடுத்ததாக வந்து கேபிட்டலைசேஷன், மூலதனமயமாக்கல். சரிதானா? கேபிட்டலைசேஷன் ஒன்று கொண்டு வரும். அடுத்தது ஆனுட்டி. அந்த ஆனுட்டி வந்து டேபிள் அவனே கொடுத்துருவான், நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அவனே கொடுத்துருவான். 2.4868 ₹1 ஈக்குவலாக எப்படி இருந்துச்சு வேல்யூ அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஷார்ட் லிஸ்ட்டில் நம்ம இந்த திங்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இந்த சம் வந்து நம்ம என்ன செய்யலாம், போடலாம். இப்போ கம் டு த எக்ஸசைஸ் நம்பருக்கு. நீங்கள் வந்து இந்த கம்மிங் டிசம்பரில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸு இந்த குட்விலோட முடியுது, கால்குலேஷன் ஆஃப் குட்விலோட முடியுது. சரிண்ணா? ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸை நீங்கள் தரவாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே ஆனுவலில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த தியரி பார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்மை பொறுத்தளவில், இந்த பாடத்தை பொறுத்தளவு, வாட் இஸ் குட்வில், வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட், வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 4லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிண்ணா? அடுத்தது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கூட இங்கே வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ஸ்டேட் எனி 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில். நம்ம முதல்ல தியரி பார்ட்டில் பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில் அப்படிங்கிறது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தியரி, 5 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. சரி, இப்போது இந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கும்போது இல்லஸ்ட்ரேஷனில் எந்த ஆர்டரில் நம்ம பார்த்தோமோ, சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், தென் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். அடுத்தது அதுக்கு ஒரு சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் ஒரு 5 கணக்கு, 5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், அதில் வந்து ஒரு கணக்கு. அப்புறம் தென் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், அதில் ஒரு 2 கணக்கு. இது முடிஞ்சோடனே ஆனுட்டி.
ஆனுட்டி அந்த டேபிள் கொடுத்துருவாங்க. நமக்கு இங்கே வர 3.352 3.352 இது வந்து இந்த வருஷத்துக்கு ₹1 ஈக்குவலண்ட். சரிதானா? இந்த மாதிரி ஆனுட்டி அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிற போகிறோம். அவ்வளோதான். சூப்பர் ப்ராஃபிட் இன்று சூப்பர் ப்ராஃபிட் மூலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம்? ₹10,000. சூப்பர் ப்ராஃபிட்டை இந்த அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 10,000த்தை இந்த 3.352ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஆனுட்டியில் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட்டை நீ கண்டுபிடிக்கிற, சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து ஆனுட்டியால் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இந்த சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், தென் ஆனுட்டி மெத்தட், அடுத்தது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி சூப்பர் ப்ராஃபிட்டை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த 10%, அதை இப்படி 10 × 100 இங்கே சூப்பர் ப்ராஃபிட் போட்டால் போதும், உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். அடுத்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம வந்து நார்மல் ப்ராஃபிட்டில் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு பார்க்குறோம். இங்கே இருக்கிற நம்மளுடைய கரண்ட் கேபிட்டல் எப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து லெஸ் பண்ணிக்கிறோம். இந்த டோட்டல் கேபிட்டல் வேல்யூ லெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம் ஃபார்முலா. அதாவது டேஞ்சிபிள் அசட்ஸ், தட் மீன்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் அசட், இதில் இருந்து மைனஸ் லைபிலிட்டிஸ் 70,000, இந்த மைனஸ் 70,000. இப்போ வந்து 1,50,000 வந்து இங்கே வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இங்கே நார்மல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு உள்ளன்னு பார்க்குறோம். அதிலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து குட்வில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். இது வந்து 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். குட்வில் அப்படிங்கிற இந்த சம் இல்லாத கான்செப்டே இருக்காது. சரிண்ணா? ஸோ வருகின்ற தேர்வுலையும் கூட இந்த குட்வில் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட போகிறோம். ஒரு 11 எக்ஸசைஸையும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்முடைய எக்ஸாமுக்கு இதுவரை பார்த்த யூனிட் 1 to 4 சரிதானா? யூனிட் 1 to 4 வந்து டிசம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிற எக்ஸாமுக்கு கவர் ஆகக்கூடிய, அக்கௌண்டன்சியில் கவர் ஆகக்கூடியது. அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. இப்போது நான் வந்து இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸை உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக செய்ய சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை ஹோம் ஒர்க்காக செய்ய சொல்லியிருந்தேன். இப்போ மீதமுள்ள ஒரு 6 இருக்குது, ரைட் ஃப்ரம் 6 to 11. இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதிலேயே உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் வந்து இந்த சம்ஸ் வந்து கவர் ஆகும். சரிண்ணா? ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். See you.